நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளில் உங்கள் கருத்தை பதிவு செய்கிறதுக்கும் மற்ற மக்களோட கருத்துக்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் மக்கள் கருத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் ஜனவரியில் கட்சி தொடங்குவதா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு. அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த செய்தி லைவ் ஓடிட்டு இருக்குது. புதிய தலைமுறையில் 5 நிமிஷம் தான் ஆயிருக்குது. மக்களுடைய கருத்துக்கள் எப்படி அதுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்துக்குள்ள 100 பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க. நம்ம அடுத்து வரக்கூடிய கமெண்ட் தான் படிக்க போறோம். அப்போ ஸ்டாலின் கனவு கடைசி வரைக்கும் பகல் கனவு தான் போல அப்படின்னு ஒருத்தர் சிரிக்கிறாரு. வெல்கம் சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க. எந்த வருஷம்னு கேட்குறாங்க ஒருத்தர். சூப்பர் தலைவா, கங்க்ராச்சுலேஷன் சார் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் இருக்குது. ஓரமா போய் விளையாடுப்பா அப்படிங்கிறாரு சவுந்தர். இந்த வருடம் முழுவதும் கொரோனா, அடுத்த வருடம் கொரோனா பிளஸ் ரஜினி அப்படிங்கிறாரு. இந்த முறை தேர்தல் நிறைய காமெடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிரபா. இதனால விக் வச்ச தளபதி அவர்களையும் முதல்வர் ஆவதில் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு ஸ்டாலினை கலாய்த்திருக்கிறார் தில்லை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார் அப்படிங்கிறாரு வெங்கட் சுந்தரம் என்பவர். ஓல்டு நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க மணி கண்டன். நான் 100 தடவை சொன்னாலும் ஒரு தடவை கூட நம்பாதீங்க தட் மொமெண்ட். அது இவ்வளவு சொன்னா கூட நம்ம அதை நம்ப முடியாது அப்படிங்கிறாரு ஒருவர். ஏடிஎம்கே அவுட்டுங்கிறாரு தமிழ்ராஜா. தரமான சம்பவம் இருக்குன்னு ஹார்டின் பறக்க விட்டுருக்கிறாங்க விவேக். விவசாயிகளின் போராட்டங்கள் வெளியில் தெரியாதவாறு இப்படிப்பட்ட நாடக அறிவிப்புகள் இதற்கு ஊடகங்கள் துணை போகிறது அப்படிங்கிறார் ஒருத்தர். எந்த வருட ஜனவரி என்று கூறவில்லை அப்படின்னு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க கபீர் அகமது என்பவர். ஒருவேளை வருஷம் வேற இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ரஜினி ஜனவரியில் கட்சி தொடங்கியவுடன் 632 தொகுதியிலும் தனித்து போட்டி. 632 வேங்கை மகன் உசுரோடு இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்துல் ஹமீம். ரஜினி அழிவை தேடி வாழ்க்கையின் விளிம்பில் ரஜினி. அதாவது இது ஒரு அழிவுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்றாரு ராமலிங்கம். தேரை இழுத்து தெருவில் விடும் தேதி 31 அறிவிக்கப்படும். அதாவது டிசம்பர் 31 தேதி அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. அதை அப்படி கலாய்த்திருக்கிறார். இந்த நாடு இப்படி இருப்பதற்கு ஊடகங்களும் ஒரு காரணம் என்பது மறந்துவிட முடியாது. இதெல்லாம் ஒரு செய்தியும் போடுறீங்களே அப்படின்னு திட்டிருக்கிறார் இவரு. இவனெல்லாம் ஒரு மனுஷன். செய்திகள் போடுகிற நீங்கள் போராடும் விவசாயிகளை பற்றி செய்தி போடுங்கள். விவசாயி நினைத்தால் தான் மாற்றம் வரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அழிவு நிச்சயம் அப்படிங்கிறார் அப்துல் ஹலீம். டிசம்பர் 31 அறிவிப்பு. ஜனவரி 32 கட்சியை தொடங்கப்படுமா? முதலில் ஆன்மீகம் என்றால் என்ன என்று சொல்லுங்கள். முதல்ல உங்களை மாற்றுங்கள், அதிசயம் நடக்கட்டும் அப்படிங்கிறார் ஒருவர். காவி நிறத்தில் மாற்றப் போகிறார். எல்லாத்தையும் மாற்றுவோம்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறாரு. அது காவி நிறமா மாத்திடுவார் போல நினைக்கிறார் இவரு. தமிழ்நாடு அழிவு போகுது அப்படிங்கிறாங்க ஒருத்தர். இங்க யாரும் இல்லையா? தமிழன் யாருமே இல்லையா? ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கவலைப்படுறாரு ஒருவர். எல்லாருக்கும் கொரோனா வருது போறானுங்க மேல, இவனுக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப கோபமா திட்டிருக்கிறாரு வீரா என்பவர். புதிய தலைமுறை அவர் ட்விட்டர் பதிவுல கீழே போய் கேளுங்க, விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பற்றி வாயை திறக்க சொல்லி அப்படின்னு ஒருத்தர் கோரிக்கை வைத்திருக்கிறாரு. டெல்லியில் விவசாயிகளால் ஊடகங்கள் தவிர்க்கப்படுகிறது போல நம் நாட்டில் ஊடகங்களை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒருவர். ஏண்டா விவசாயிகள் சோத்துக்கு போராடுகிறார்கள், நீங்க முடிய போறவனுக்கு விளக்கு பிடிக்கிறீங்களே அப்படின்னு திட்டாரு ஒருத்தர். நான் 1ஆம் வகுப்பு படிக்கும் போது சொன்ன கதை போங்கடா அப்படின்னு திட்டிருக்கிறாரு ரூபின் பாபு என்பவர். புயல் எங்கடா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க விக்னேஷ். இந்த செய்தி எதிர்பார்க்காம புயல் செய்தி எதிர்பார்த்துப்பாரு போல இருக்குது. சூப்பர் தலைவா வெல்கம் அப்படின்னு 2 பேர் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. டிஎம்கே ஃபார் தமிழ்நாடு, ஓட் ஃபார் டிஎம்கேன்னு டிஎம்கேக்கு ஓட்டு சேகரிக்கிறார் ஒருவர். எந்த ஜனவரி அப்படின்னு ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கிறாரு. ஜனவரி எந்த வருஷம்னு சொல்லாம விட்டார் ரஜினிகாந்த். அதை நினைத்து சிரிக்கிறார். காமெடி டைம் ஓவர் என்கிறார் சீனிவாசன் ஸ்ரீனு என்பவர். வெறும் சிரிப்பு ஸ்மைலி மட்டும் போட்டுருக்கிறாருங்க தேவா. திரும்பி ஒருவர் டிஎம்கே ஓட்டு கேட்கிறாரு. ஏதாவது ஒரு பக்கம் சரி இதை விட்டுருவோம் அந்த கருத்தை. போர் 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 விட்டது அப்படிங்கிறார் ஒருவர். தமிழ்நாடு மேலும் பலவீனம் அடைவதற்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க செபஸ்டின். பியூர் பாலிடிக்ஸ், இது மிகப்பெரிய பாலிடிக்ஸ், மக்கள் மேல எந்த அக்கறையும் இல்லை அப்படிங்கிறார் ஒருவர். குட் வெல்கம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கண்ணன். அரசியல்ல எப்படியோ, ஆனா இங்க எங்க தளபதியை சீமான கலாச்சிட்டு இருந்தாங்க. இனி தலைவரையும் சேர்த்துக்குவாங்க. 2020 டிசம்பர் ஸ்பெஷல். ரஜினி கலாய்க்கிறதுக்கு மக்கள் ரெடியா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. எந்த ஜனவரின்னு யாராச்சும் கேளுங்கப்பா அப்படிங்கிறாரு கார்த்திக் குமார் என்பவர். விளையாட்டு செய்திகள் இதோடு நிறைவு பெறுகிறதுங்கிறார் அப்துல் ஹமீம். தலன்னு கத்தி இருக்கிறாங்க 2 பேரு. இன்றைய தமிழ் போட்டியில் வெற்றி பெற்றால் சிறிதள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிஜேபியுடன் கூட்டணி வைக்காதீர்கள் அப்படிங்கிறாங்க ஒருத்தர். இது முடிவல்ல, ஆரம்பம் தான். தெரியும் உன்னுடைய வேஷம். ஏற்கனவே அவருடைய வேஷத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு ஒருவர். சொம்புக்கு சொம்பா அப்படின்னு கேட்கிறாங்க எண்ணம் தேவா என்பவர்.
ரஜினியின் அரசியல் பிரவேசம் தமிழக அரசியலில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இது ஊடகங்களுக்கு ஒரு நாள் செய்தி, அவ்வளவுதான். இன்னைக்கு மட்டும் பேசிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஒருத்தர். டிஎம்கே கன்ஃபார்ம் வின் இன் 2021 அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. இது விவசாயிகளின் போராட்டத்தை முறியடிக்க முயற்சி பண்றான், அவன் ரசிகனே வாக்களிக்க மாட்டான், அவனுக்கே தெரியும் அப்படிங்கிறார் ஒருவர். எந்த ஜனவரி? மக்கள் இந்த வருஷத்தை ரஜினிகாந்த் குறிப்பிடாம விட்டதுனால எந்த ஜனவரின்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு ஸ்ரீதர். இன்கம் டேக்ஸ் ரெய்ட் இஸ் ரெடி. அரசியலுக்கு வரலைன்னா இன்கம் டேக்ஸ் ரெய்டு வரும் அப்படிங்கிறாரு ஒருவர். தலைவர் ஆன் ஃபயர் எழுதியிருக்கிறாங்க திரு மேடி. எஸ்ஆர்எம் ஓட் ஃபார் டிஎம்கே. நடுவில் ஒரு சில பேர் டிஎம்கே ஓட்டு கேட்குறாங்க. உடம்ப பார்த்துக்கோ தாத்தா அப்படிங்கிறாரு ஜேசு. ஒரு மாற்றமும் வராது, ஓவரா பில்டப் கொடுக்காதீங்க. ரஜினி எல்லாத்தையும் மாத்திடுவேங்கிறாரு, ஆனால் ஒரு மாற்றம் வராதுங்கிறார் ஒருவர். கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் ஓட் ஃபார் டிஎம்கே அப்படின்னு கேட்குறாங்க யோகேஷ். முத்துராம் டிஎம்கே கன்ஃபார்ம் இன் 2021. பைத்தியம் முத்தி விட்டது அப்படிங்கிறாரு சரவணன் பத்மநாபன் என்பவர். ஆஹாஹான்னு சிரிக்கிறாங்க சுந்தர் தலை. எலிமெண்ட் ஓட் ஃபார் டிஎம்கே. இந்த யோகேஷ் அப்படிங்கிறவர் தொடர்ந்து டிஎம்கே ஓட்டு கேட்கறது மட்டுமே கமெண்டா கருத்தா எழுதிட்டு இருக்கிறாரு. மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க வேல்முருகன் என்பவர். சூப்பர் தலைவா அப்படிங்கிறாரு விஜய் எஸ். அட நாய்களே, கொரோனாவில் இருந்து அவனை காப்பாத்திக்க சொல், கட்சியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறார் ஒருவர். ஜனவரியில வருதாம், என்ன வருதாம்னு தெரியல ராமலிங்கம்க்கு. போடா ஓரமா அப்படின்னு திட்டிருக்கிறாங்க சுரேஷ் என்பவர். எந்த ஜனவரின்னு திரும்பவும் கேட்டிருக்கிறாங்க கேசவன் என்பவர் ஒருத்தர். தலைவான் எக்கச்சக்க ஆவு போட்டிருக்கிறாங்க சசிகுமார் ஆறுமுகம். காமெடி நியூஸ் எழுதியிருக்கிறாங்க விஜயகுமார் வேலுப்பன் என்கிறவர். வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிறார் தி ரஞ்சித். ஒருவேளை சீமான் ரசிகரா இருப்பார் நினைக்கிறோம். எந்த ஜனவரின்னு சொல்லியா அப்படின்னு கேட்கிறாரு சிவா லெனின். நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, மீடியாக்காரங்க ரஜினி பின்னால தொங்குறாங்களே அப்படிங்கிறார் ஒருவர். ரஜினிக்கு பைத்தியம் முத்தி விட்டது என்கிறார் சரவணன் பத்மநாபன். திராவிடியன் பிரின்சிபல்ஸ் ஆர் குட், திராவிடன் பார்ட்டிஸ் வில் கிவ் எ பர்மனன்ட் கவர்மெண்ட். திராவிடமே பெஸ்ட், ரஜினிகாந்த் தான் தேவையில்லைன்னு நினைக்கிறார் ஒருவர். தலைவர் இஸ் ஆன் ஃபயர்னு இருக்கிறாங்க ஒருத்தர். ரஜினி யாருடைய வற்புறுத்தலின் பேரில் அரசியலுக்கு வருகிறார் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொண்டு மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்கிறார் சுரேஷ் மித்ரன் என்பவர். இந்த வியாதிக்கு மருந்தே இல்லையா கோபால் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஜோஸ்வா இஸ்ரேல். தலைவர் சிஎம் இப்பதான் கட்சி ஆரம்பிக்க போறாரு, அதுக்குள்ள டைரக்டா சிஎம்னு சொல்லிட்டாரு ஒருவர். சரிடா செத்துறாத அப்படிங்கிறாரு திரு மேடி என்பவர். 2030 ஜனவரி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க ராஜேஷ் ரோல்ஸ். நான் 1ஆம் வகுப்பு படிக்கும்போது உள்ள காமெடி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க ரூபின் பாபு என்பவர். தில்லு முள்ளு கும்பலுக்கு கிளி, யார் சொல்றாருன்னு புரியலையே. போடா பொட்ட அப்படின்னு திட்டிருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் திட்டாதீங்க, நாகரிகமான வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்க. தலைவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாரு ரஜினி ரசிகர் ஒருவர். இத்துடன் விளையாட்டு செய்தியில் முடிகிறதுங்கிறாரு பார்த்திபன். திராவிட திருடர்களை ஒழிக்க வருகிறார் தலைவர், முதலமைச்சர் ரஜினிகாந்த். இப்படி ரஜினி ரசிகர்கள்லாம் இந்த செய்தியை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் போராட்டத்தை கொச்சைப்படுத்த இந்த டிவிக்கள் இந்த மாதிரியான செய்திகள் வெளிப்பாடுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நியூஸ் சேனல்ல திட்டுறாங்க. எந்த ஜனவரின்னு கேட்கிறாரு கஜேந்திரன். இவன் மக்களுக்கே தேவையில்லை சினிமாவிற்கு அப்படின்னு கேட்டு சொல்றாரு ஒருவர். திமுக வர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு சரவணன். ரஜினி விட்டால் திமுக வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறார் போல இருக்குது. விவசாயி போராட்டம் திசை திருப்பும் நியூஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஒருத்தர். எந்த ஜனவரியில் தலைவா அப்படின்னு திரும்பவும் அதே கேள்வி, திரும்ப வருது அதே கேள்வி. இந்த ஸ்மைலியை பாருங்க, ரொம்ப செம காமெடியா இருக்குது. இந்த ஸ்மைலியா ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. கார்பரேட் விபச்சாரி குருமூர்த்தி அப்படின்னு குருமூர்த்தி திட்டிருக்கிறாங்க குணசேகர். காலமாய் கட்சியை வைத்திருக்கிற இடத்தில் தலைவர்கள் இல்லையாம், கட்சியே இல்லாதவர் கட்சியை தொடங்குவதற்குள்ள நல்ல தலைவராம். இது எப்படி இருக்கு பாருங்க மக்களே அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கேள்வி வைத்திருக்கிறாங்க அன்பரசன். தமிழ்நாடு கவர்மெண்ட் திங்க் அபவுட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. வயோதிக விவசாயிகள், இது பெரிய கருத்து, நம்ம படிக்க முடியாது. வருஷம் முடியும் போது வருகிறாரா? கட்சியும் முடிஞ்ச மாதிரி தான். அதான் டிசம்பர் 31 அறிவிக்கிறாரே, எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அபசகுணமா இருக்குது போல இருக்குது இவருக்கு. சின்ன வயசுல இருந்து அந்த ஆளு மேல வச்சிருந்த மரியாதை இப்ப துளியலும் இல்லாம போயிருச்சு. ரசிகர்களையும் எதிரியாக்கி கொண்ட பெருமை வேங்கை மகனையே சாரும்னு திட்டிருக்கிறாரு. இவன் வேற அப்பப்ப காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க பிரபாகரன் என்பவர். விவசாயி போராட்டத்தை கவனிங்கடா, மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு ஜாகிர் ஹுசைன். இப்படியே மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெண்டும் கலந்து இருக்குது. ரஜினி ரசிகர்கள் வரவேற்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் ரஜினி திட்டிட்டு இருக்கிறாங்க. உங்க கருத்துக்களை மக்கள் கருத்து சேனலுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை கூட நீங்க பதிவு பண்ணி வாட்ஸ்அப்க்கு அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.